நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்ததாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதியை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்தார். தேர்தல் ஏற்பாடுகளுக்காக அனைத்து மாநிலங்களிலும் ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறினார். பள்ளித் தேர்வுகள், முக்கிய திருவிழாக்களை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த தேர்தலையும் தலைமையிடத்தில் இருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 99% வாக்காளர்கள் அடையாள அட்டை பெற்றுள்ளனர் என்றும் கூறினார். நாடு முழுவதும் தற்போது 90 கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் தேர்தலின் போது வாக்காளர் அடையாள சீட்டு அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் 100% வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஒப்புதல் சீட்டு வழங்கும் இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் ஒப்புதல் சீட்டு இயந்திரம் குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். குற்ற பின்னணி உள்ளவர்கள் அது குறித்து வெளிப்படையாக 3 முறை அறிவிக்க வேண்டும் என்று கூறிய அவர், நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததாக தெரிவித்தார். இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை அரசியல் கட்சிகள் ஒலிபெருக்கியை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் விதிமீறல்களை பொதுமக்கள் மொபைல்களில் படம் பிடித்து அனுப்பலாம் என்றும் புகார் வந்த 100 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் விளம்பரங்களை கண்காணிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.